Hello everyone. Madan Gowri நாளைக்கு அதாவது டியூஸ்டே மார்ச் 24th ஈவினிங் 6 o'clock இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து செக்ஷன் 144 அப்படிங்கிற தடை சட்டம் வந்து இம்போஸ் பண்ணப்பட போகுது. டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட போகுது. ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். பிரைவேட்டாக எந்த பஸ்ஸும் கவர்மெண்ட் பஸ்ஸும் எதுவுமே வந்து மார்ச் 31st வரைக்கும் இது எல்லா தடைகளும் வந்து கண்டினியூ ஆக போகுது. அத்தியாவசியமான வேலைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் வெளியவே வரணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தடை சட்டங்கள், டாக்ஸி, ஆட்டோ இதெல்லாம் வந்து பெருசாக சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு கோவம் வரும், என்னடா வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டு இருக்காங்க, நான் எவ்வளவு கடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கோவப்படுற நேரம் இல்லை. இதெல்லாம் நம்ம நாட்டு அரசாங்கம் பண்றதுக்கு காரணம் வந்து நம்மளோட நல்லதுக்காக, உங்களோட நல்லதுக்காக, உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவோட நல்லதுக்காக, உங்களோட பாட்டி தாத்தா நல்லதுக்காக. உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், கிருமி, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை வந்து மொத்த உலகமே இன்னைக்கு போராடிட்டு இருக்குது. அதுக்கு இந்தியா வந்து இவ்வளவு மெஷர்ஸ் எடுக்கிறது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். தமிழ்நாடு வந்து 500 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்ல இருந்து இதுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விரைவா இதெல்லாம் பண்றது வந்து நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். சோ அரசாங்கத்துக்கு நம்ம பெருசா தொல்லை கொடுக்காம எப்படி வந்து அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியை வந்து எதிர்த்து மனிதநேயமா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நாளையில இருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கறது, அதாவது பிராக்டிஸ்க்கு வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். உலக அளவுல கொரோனா வந்து எந்த நிலைமையில போயிட்டு இருக்குது, நம்பர்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து நம்ம கொரோனா வந்து வந்துட்டு இருந்தப்ப வந்து நாடுகளுக்குள்ள பெருசா பிரச்சனை வரல. பட் இப்போ சைனாவோட பிரசிடென்ட்டை வந்து இல்ல சைனா நாட்டை வந்து டொனால்டு ட்ரம்ப் இருந்துகிட்டு இவங்க முதல்ல எச்சரிச்சிருக்கலாம்ப்பா, இவங்க மேல எனக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது அப்படின்னு முதல் முறையா சைனா மேல ஒரு பிளேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதி வச்சிருக்காரு. சோ ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, நாளையில இருந்து நடக்க போகுது. அதெல்லாம் ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அப்பாலஜிஸ். நான் வந்து ஒரு ப்ராப்பரான செட்டப்ல, ஒரு ப்ராப்பரான ஸ்டுடியோ இல்ல நான் பேசிட்டு இருக்கப்ப வேற ஊத்திக்கிட்டே இருக்குது. பட் ஆஸ் ப்ராமிஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன். கொரோனா வைரஸ் அப்டேட் எது வந்தாலும் நான் உங்ககிட்ட கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். கீப்பிங் அப் வித் த ப்ராமிஸ். இந்த வீடியோக்குள்ள நம்ம ஒவ்வொன்றா போக ஆரம்பிக்க போறோம். ஸோ வந்து இந்த பேக் ட்ராப் வந்து எப்பவும் போல நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் இல்லைன்னு யாராவது அப்செட் ஆனீங்கன்னா ஐம் சாரி, முடிஞ்ச அளவுக்கு அதை திருப்பி கொண்டு வர ட்ரை பண்றேன். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தடை சட்டத்துக்கு வர ஆரம்பிப்போம். ஸோ வேர்ல்டு லெவல்ல முன்னாடி லைவ் கவுண்டர் இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவல்ல கொரோனா வைரஸோட கேசஸ் எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3,49,969 கேசஸ் இருந்துட்டு இருக்கு. மரணங்கள் வந்து 15,306 இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கே தெரியுது ஒவ்வொரு நாளும் நம்பர்ஸ் வந்து பயங்கர மல்டிடியூட்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இது நம்ம பாதுகாப்பா இருந்துக்க வேண்டிய நேரம், மற்றவங்களுக்கு பரப்பி விடாம நம்மளையும் பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய ஒரு நேரம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொரோனா வைரஸ்ல இந்த ரெக்கவர் ஆன நம்பர்ஸும் வந்து ஒரு நல்ல நம்பரா இருக்குது. 1,345 பேர் வந்து கொரோனா வைரஸ் பாதிப்புல இருந்து பாதிச்சு அதுல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு சைன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் உலக அளவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத சில நாடுகள் வந்து இந்த டாப் 3ல இருக்குது. சோ சைனால வந்து as usual வந்து 81,093 பேர் வந்து கொரோனானால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. மெஜாரிட்டி வந்து இதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஒரு நார்மல் எக்கானமி அங்க திரும்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்து இத்தாலியில எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சைனாவோட பாப்புலேஷன் யோசிச்சு பாருங்க, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய நாடு. அங்க 81,000ங்கிறது அந்த நம்பரோட இத்தாலி ரொம்ப சின்ன நாடு. ஆனா அங்க இருக்கிற நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60,000 நெருங்கிட்டு இருக்குது. இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 5,476 ஒரே நாட்டில் இருந்துட்டு இருக்குது. ஸோ இத்தாலியில இறந்தவங்க வந்து சைனால இறந்தவங்களை விட வந்து கிட்டத்தட்ட 2,000 பேர் அதிகமாக இறந்து போயிருக்காங்க. நம்பர்ஸ் பாதிக்கப்பட்டவங்க கம்மி. யூஎஸ்ஏல பாதிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,070. ஸோ வேர்ல்டுலே வந்து டாப் 3 கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட நாடுகளில் சைனா, இத்தாலி, யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் ஸ்பெயின், அதுக்கப்புறம் ஜெர்மனி, ஈரான், பிரான்ஸ், சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து, யூகே, நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரியா அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே ஹைலி டெவலப்டு கண்ட்ரிஸ். அந்த நாடுகளே வந்து இப்போ தத்தளிச்சிட்டு இருக்குது கொரோனா வைரஸ்க்கு எதிராங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். இந்தியாவில் கவுண்ட் எவ்வளோ இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இட் வில் மேக் சென்ஸ். கரெக்டா இந்தியாவில் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கிறதுன்னு தெரியும். நம்ம இவ்வளோ நேரம் மற்ற நாடுகளை பார்க்குறப்ப 50,000 30,000 அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்தியாவில் இதோட கம்பேர் பண்ணா ஃபேர்லி ஸ்டில் a lesser நம்பர். 430 கேசஸ் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் மொத்தமாக கொரோனா வைரஸ்க்காக ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து 398 கேசஸ் வந்து இன்னமும் ஆக்டிவா இருக்குது. மீதி எல்லாம் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 8ல் தான் இருக்குது. நம்ம இன்னமும் இதை தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சோம்னா அந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் போகாம இந்தியா வந்து ஒன்னா நின்னோம்னா இந்த கொரோனா வைரஸ்க்கான எதிரான போராட்டத்தில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுல வந்து இப்போ ஸ்டேட் வைஸ் நம்ம கவுண்ட்டுக்கு வந்தோம்னா இந்தியாவிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட ஸ்டேட், பாதிக்கப்பட்டு இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஆக்டிவ் கேசஸ் வந்து 87 ஆக்டிவ் கேசஸ் இருக்குது. இறந்தவங்க 2 பேர் மகாராஷ்டிராவில் மட்டுமே இறந்திருக்காங்க. அப்புறம் நம்ம சவுத்துக்கு வந்தோம்னா நம்ம வந்து கேரளாலேருந்து வரப்போ சவுத்தில் கேரளா தான் இருக்கிறது அதிகமாக பாதிக்கப்பட்ட ஸ்டேட்டாக இருக்குது. 67 கன்ஃபர்ம்டு கேசஸ், அதில் ஆக்டிவ் கேசஸ் வந்து 64 இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து 26 கேசஸ் மொத்தம், ஆக்டிவ் கேசஸ் 23. தெலுங்கானாவில் வந்து 29 ஆக்டிவ் கேசஸ். ஆந்திராவில் வந்து
6 ஆக்டிவ் கேசஸ் அண்ட் தமிழ்நாட்டில் வந்து 8 ஆக்டிவ் கேஸ். இதில் நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே வந்தவங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் டைரெக்டாக பாதிக்கப்பட்டது வந்து ரொம்பவே ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நெக்லிஜிபிளான நம்பராக தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம சவுத்தில் பார்த்தோம்னாலோ இல்லை இந்தியாவோட நம்பரோட பார்த்தோம்னாலோ இல்லை உலகத்தோட நம்பரில் பார்த்தோம்னாலோ சவுத் இந்தியா கொஞ்சம் சேஃபாக இருக்குது. கேரளா மட்டும் நம்மளோட சகோதரர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. என்றைக்குமே அவங்க கூட இருப்போம். பட் மற்றபடி சவுத் வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துட்டு இருக்கு. இதை நம்ம இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து எங்கே அதிகமாக ஒன்றா இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நம்ம பெருசாக போக தேவை கிடையாது. அந்த இடத்துல மக்கள் அதிகமாக கூடுற இடத்துக்கு நம்ம போக தேவை கிடையாது. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணோனாலே வந்து கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சிடுவோம். அடிக்கடி கை கழுவணும், சோஷியல் டிஸ்டன்ஸாக இருக்கணும், பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இதை பண்ணாலே கொரோனாவுக்கான எதிரான போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சிடுவோம். ஓகே, ஆனால் இதை ஏன் நான் இப்போ மறுபடியும் எல்லா வீடியோவில் இதை தாண்டா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு இடத்துல ஒரு கோர்ட்டோட மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு போலீஸ் உயர் அதிகாரி எல்லாரும் மக்களாக இருந்துக்கிட்டு டமரம் அடிச்சுக்கிட்டு வந்து அப்படியே ரோட்ல கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம கொரோனாக்கு எதிராக ஜெயிச்சிட்டோன்னு. ஒரு மெஜிஸ்ட்ரேட்டும் ஒரு போலீஸ் அஃபீஷியலும் மக்களாக கூட்டமாக போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த முட்டாள்தனத்தை நம்ம ஊரில் யாரும் தயவு செஞ்சு மறுபடியும் பண்ண வேணாம். 4 பேர் கூட்டமாக வெளியே போகிறாங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா வெளியே கிளம்பி போகிறாங்கன்னா பசங்க நீங்கள் தடுத்து நிறுத்திடுங்க. பசங்க 2 பேர் வெளியே கிளம்பி போகிறாங்கன்னா அப்பா அம்மா நீங்கள் தடுத்து நிறுத்துங்க. மாற்றி நம்ம குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் வருது. இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லணும்னா, கடந்த 100 வருஷத்தில் நம்ம சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோடி சொன்ன வார்த்தையை உங்ககிட்ட நான் சொல்லணும்னா, வேர்ல்டு லெவலில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ட்ரம்ப் சொன்ன வார்த்தையை சொல்லணும்னாலும் அதுதான். வேர்ல்டு லெவலில் இப்படி ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே எல்லா நாட்டு தலைவர்களும் இல்லை ஆட்சி செய்கிறவர்களும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அளவுக்கு பரவிட்டு இருக்குது. இதுக்கு செக்ஷன் 144 வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 144 என்னென்ன நடக்க போகுது, நாளையிலேருந்து என்னென்ன நடக்கும்ங்கிறத நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்படும். டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ஸ் க்ளோஸ் பண்ணப்படும்னா அத்தியாவசியமான பொருட்கள், அதாவது வந்து உணவு பொருட்களாக இருக்கட்டும், காய் கனிகள்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கிறோம். ஆம்புலன்ஸ் போகலாம், இதெல்லாம் போகலாம். பட் மற்றபடி பிரைவேட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், பஸ்ஸஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த டாக்ஸிஸாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், எதுவுமே போகாது. கம்ப்ளீட்டாக பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது. டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது. ஸ்டேட் ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, மொத்தமாக தமிழ்நாடு பார்டர்ஸை. இப்போ டிஸ்ட்ரிக்ட் பார்டரே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12 மணிலேருந்து இந்தியாவுக்குள்ள டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் எதுவுமே ஃப்ளை ஆகாது. நோ ஃப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டொமஸ்டிக் ஃபிளைட்டும் சென்னையிலேருந்து மதுரைக்கோ இல்லை மதுரையிலேருந்து திருப்பதிக்கோ, திருப்பதியிலேருந்து டெல்லிக்கோ எங்கேயுமே ஃப்ளைட்டு போகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஈரோடு வந்து நேற்றுக்கு நம்ம பேசியிருக்கப்பமே சொல்லியிருந்தோம். சென்னை காஞ்சிபுரம் ஈரோடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை காஞ்சிபுரம் ஒரு லாஜிக் இருக்குது, ஏர்போர்ட்டு போர்ட்டு நிறைய மக்கள் வராங்க போகிறாங்க டூரிஸ்ட். ஈரோடு எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டார்கெட்டில் ஒரு சேஃப் கார்டு பண்ணியிருக்காங்க. ஈரோடில் வந்து 5 பேர் வந்து தாய்லாந்து நாட்டு சார்ந்தவங்க வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து ஈரோட்டில் இருக்கிற பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குல்ல, ஸோ பெருந்துறை ஹாஸ்பிட்டலை வந்து கொரோனாவோட மருத்துவமனையாவே மாற்றிருக்காங்க. ஸோ ஈரோட்டில் இருக்கிற மக்கள் வந்து இன்னமுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அதுக்காக தான் ஈரோடு வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. இப்போ மொத்த தமிழ்நாடுமே ஆக்சுவலாக வந்துடுச்சு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது கூட்டமான இடத்துலன்னு சொல்லிட்டோம். இந்தியாவில் கூட்டமான இடங்கள் எது? கோவில், அப்புறம் வந்து தேட்டரு, மாலு, அப்புறம் வந்து இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் இருக்குல்ல, அதில் அதே க்ளோஸ் பண்ணியாச்சு. பீச் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு இடம் தெரியுமா? ஜெயில். ஸோ ஜெயிலில் வந்து என்றைக்குமே வந்து இந்தியாவில் வந்து ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய ஜெயிலில் வந்து ஒரு 100 பேரை போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஜெயிலில் வந்து நம்பர் ஆஃப் இடங்களும் வந்து இருக்கிற ஆட்களும் வந்து ஒரு ப்ரொபோஷனலான நம்பரே கிடையாது, ரொம்பவே கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கமிட்டி அமைச்சு அந்தந்த ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து பெரோலில் வந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து அதாவது எதுவும் இனிமே வந்து அவங்க மக்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற ஜெயில் கைதிகளை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிருமி வந்து ஜெயிலில் பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப வேகமாக பரவும். அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால 7 வருஷத்தை விட கம்மியாக இன்னும் ஜெயில் டேர்ம் சர்வ் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பெரோலில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, தடை சட்டம் சொல்லியாச்சு, வீட்டில் இருந்து தான் எல்லாரும் வேலை பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய இந்த ஒரு நேரத்தில் அண்ட் அதான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டில் நாளையிலேருந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே தயவு செஞ்சுருங்க, வெளியே போகாதீங்க, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போய் விளையாடாதீங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி கூட வந்து நம்ம வீட்டு அம்மாவை போய் பேச விடாதீங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ளே தயவு செஞ்சு உட்கார வைங்க. இது ஒவ்வொரு பசங்களுக்கும் நான் கொடுக்குற ஒரு கடமையாக வச்சுக்கோங்க. யங் அடல்ட்ஸ் வந்து நம்ம
வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்பா அம்மா பாட்டி தாத்தெல்லாம் கிராமத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க, வெளியே போகாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு. இன்னமும் நிறைய ஊரில் வந்து இதோட சீரியஸ்னஸ் புரியாம தான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க தான் யதார்த்தமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து வீட்டில் இருந்துட்டு இருக்கோம். இன்டர்நெட் யூசேஜ்ங்கிறது வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குது. இதை வந்து தேவையில்லாம இன்டர்நெட் வந்து பிராட்பேண்ட் வந்து நம்ம தேவையில்லாம காலி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால இது வந்து அகைன் கவர்மெண்ட்டுக்கு தானே ப்ரெஷர், சிஸ்டம்க்கு ப்ரெஷர், எல்லாமே ப்ரெஷர் இருக்கிறதுனால அமேசானா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறுவனங்கள் இருந்துகிட்டு ஸ்ட்ரீம் பண்ற குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கம்மியாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம். நம்மளுக்கு குவாலிட்டி பெருசா இல்லைன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து 500 கோடி ரூபாய் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிரான போராட்டத்துக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கு. இதை வந்து இன்னைக்கு நம்ம நாட்டோட சீஃப் மினிஸ்டர், நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நிறைய வீடுகள், எஸ்பெஷலி சென்னையில் வந்து யார் யார் வெளிநாட்டில இருந்து வந்திருக்காங்களோ அவங்க வீடெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, பேசஞ்சர் லிஸ்டெல்லாம் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி ஏகப்பட்ட நபர்கள் வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீட்டு முன்னாடிலாம் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு வந்து தனிமைப்படுத்தப்பட்ட வீடு, எத்தனை நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும், தயவு செஞ்சு இந்த நாட்களில் யாரும் வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு ஒரு ஸ்டிக்கர் வந்து அந்த வீட்டு முன்னாடி வந்து சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் ஊழியர்கள் வந்து ஒட்டி வச்சுட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டைம் சென்னையில் இருக்கிறவங்க யாராவது நீங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீடா இருந்தாலும் தயவு செஞ்சு உள்ள போக வேணாம். இது ஹைலி ரிஸ்கியான ஒரு விஷயம். உங்களை நீங்க வந்து பாதிப்பீங்க. உங்களை நீங்க பாதிக்கிறத விட நீங்க ஒரு கேரியரா இருந்த இந்த கிருமியை போய் வீட்டில் கொடுத்துருவீங்க. தயவு செஞ்சு தனிமையில் இருங்க, இந்த வீட்டுக்குள்ள போக வேணாம். அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அம்மா உணவகங்கள் வந்து ஓப்பனாக இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு. ஏன்னா அது வந்து ரொம்பவே வந்து சோஷியலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள். ஏன்னா வந்து கொரோனா அந்த கிருமி நம்ம க்ளோஸ் டவுன் அப்படின்லாம் சொல்றப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கலாம். எல்லாருமே பேங்க்ல வந்து ஏதோ ஒரு சேவிங் இருக்கும், 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும், நம்ம வந்து எப்படியே ஒப்பேத்திடலாம். பட் அது கூட இல்லாம டெய்லி வேஜஸ்க்கு வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குற நிறைய மக்கள் நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி 2 ரூபாய்க்கும், சாப்பாடு ஒரு 1 ரூபாய்க்கும், இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து கொடுக்குற அந்த அம்மா உணவகம் மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரொவிஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சென்னையில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ என்னோட கேஸில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சென்னையில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி சாப்பாடு இருக்குன்னா, பார்சல் ஃபுட் வந்து அலோவ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ உட்காந்து தான் ஹோட்டலில் சாப்பிட முடியாதே தவிர பார்சல் ஃபுட் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அத்தியாவசியமான இண்டஸ்ட்ரீஸ், ஒரு மாஸ்க் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு கிளவுஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு மெடிசன் உருவாக்குற கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி அத்தியாவசியமான கம்பெனிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகலாம் பர்மிஷன் வாங்கிட்டு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் நாளையில இருந்து அப்படிங்கறத சொல்லிட்டேன். இதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு, அதாவது டியூஸ்டே ஈவினிங் 6 PM இருந்து தயவு செஞ்சு இதெல்லாம் அமலுக்கு வந்துடும். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருந்துகிட்டு சைனாவை வந்து ரொம்ப நாளாக கொரோனா வைரஸ் வந்து 2-3 நாளாக வந்துகிட்டு இது சைனீஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது வந்து நிறைய பேர் இருந்துகிட்டு ஏன் ஒரு நாட்டை டார்கெட் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இருந்துகிட்டு சைனால இருந்து வந்து நான் சைனீஸ் வைரஸ் தான் சொல்லுவேன் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருந்தாரு. அடுத்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஜி வந்து முதல்ல எங்க கிட்ட சொல்லியிருக்கணும், இதோட பாதிப்பு எவ்வளவு இருக்குங்கிறது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது சைனாலே, அதாவது அமெரிக்கா உலகத்திலே மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிலே ஹாஸ்பிட்டல் வந்து மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, கிளவுஸ் யூஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஃபேஸ் மாஸ்க் வரைக்கும் வந்து பற்றாக்குறையா இருந்துட்டு இருக்கு. நியூயார்க்ல அத்தனை பேர் வந்து வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அடி. உலகத்திலே 3வது அதிகமாக கொரோனா வைரஸ் கேசஸ் இருக்கிறது, 35,000 கேசஸ்க்கு மேல இன்னைக்கு அமெரிக்கால இருந்துட்டு இருக்குங்கிறதுனால அமெரிக்காவுக்கு சைனா மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இது வந்து அதிருப்தி ஏற்பட்ட நேரம் இல்ல, மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு நேரம். ஐ ஹோப் அந்த ஒரு நேரத்துக்கு நம்ம சீக்கிரமா போவோம், இந்த அதிருப்தி எல்லாம் தள்ளி வச்சுட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு கொரோனா வைரஸ் சம்பந்தமான விஷயங்கள். வீட்டுக்குள்ள தயவு செஞ்சிருங்க, செல்ஃப் குவாரண்டைன் பண்ணுங்க, வெளியே போய் சுத்த வேணாம்ங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற மக்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. நீங்க அடுத்தவங்களை வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரையுமே வீட்டை விட்டு வெளியே கால் வைக்காம பார்த்துக்க வேண்டியது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன மிஷனா பாஸ் பண்றேன். தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கவங்களை நீங்க காப்பாற்றி வைங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். கொரோனா வைரஸ் சம்பந்தமா எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்ககிட்ட முதல்ல வந்து சொல்றேன். லவ் யூ ஆல். சியர்ஸ். ஹேவ் a great day. Take care. Bye. Cheers. ஒன்னா நிப்போம், ஜெயிப்போம். Take care. Hello everyone.